ஆங்கப் பொழுதில் யான் களிப்புடனே வனத்தை பாதுகாக்கும் காவலாளி போல் அந்த பழமரங்களினூடே கடந்து சென்று கொண்டிருந்தேன். விருட்சங்கள் பலவும் நிலத்தை நோக்கி பயணிப்பது போலிருந்தது. கண்களால் அவைகளின் கனிந்தமை கண்டு யான் வியப்படைந்தேன். ஏதோ பேச்சுக்குரல் கேட்க விருட்ச மரங்களினூடே பயணித்தேன். அங்கே ஆதாமின் மனைவியானவள் எவருடைய கேள்வி கணைகளுக்கோ விடையளித்துக் கொண்டிருந்தனளே. உற்று நோக்கி திகைத்தேன். அஃதொரு சர்ப்பம் ஒன்று வினா தொடுத்து கொண்டிருந்ததுவே. வித்தகன் விலக்கி வைத்த விருட்சமதை சுவைத்திடுவாய் பெண்ணே, தேவர்களைப் போலாவாய் என்றுரைத்த தந்திரனின் சொல்லுக்கு அடிபணிந்தனளே. வஞ்சி அவள் பறித்தனள், புசித்தனள், புருஷனுக்கு புசிக்கவும் கொடுத்தனள். அதிர்ச்சியில் ஆழ்துயரம் ஆட்கொள்ள அவ்விடம் கலைந்தகன்றோடினேன். கண்ணீர் கன்னங்களை நனைத்திட கண நேரத்தில் சர்வ வியாபியவர் வாக்கினை வழிவிட செய்தமையை எண்ணினேன். வஞ்சகனின் வஞ்சனையால் வீழ்ந்து விந்தையவன் விலக்கி வைத்த விருட்சமதை கூடி புசித்து பாவ விதை வித்திட்டதை என்னவென்பேன். நிகரில்லா தேவன் தொனி ஒலிக்க நிர்வாணே என்றுரைத்ததை அருட்கொடையோனவர் மனங்கொதித்து சாபனைகள் பல தொடுத்து தோல் உடை கொடுத்தாதரித்து ஏதேன் வனமதை நீங்கிடச் செய்தனனே. விழா கொடியில் உதித்தவள் வேதனை அதின் விளிம்பில் சென்று சேயிரண்டை ஈன்று மகிழ்ந்தனளே. ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானாளே. அவளே ஆதாமின் மனையாளே. அவளது நாமம் ஏவாளே. ஆமேன்.